ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி அவங்க அம்மா கிட்ட ஹாஸ்பிட்டலில் நீ எனக்கு அதாவது நல்லது செய்யணும்னு நினச்சினா முத்து கிறிஸ் இங்கே கூட்டிகிட்டு வரும்போது கிறிஸ் இங்கே இருக்கட்டும்னு சொல்லிடுமா அப்படின்னுங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் அப்படியே அமைதியாக இருந்துடுறாங்க. இப்போ ரோகிணி அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. கிறிஸ் ஞாபகமாகவே அவங்க ரூம்குள்ளார தூங்குறாங்க. இங்கே கிறிஸ் பார்த்தா மீனா பக்கத்தில் படுத்திருக்காங்க. அவங்க பார்த்தா நைட்டில் தூங்காமல் எந்திரிச்சு அவங்க அம்மா பார்க்கறதுக்கு அந்த ரூம்குள்ளார போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் இங்கே பக்கத்திலே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது இப்போதைக்கு யார்ட்டும் எதுவும் சொல்லாத, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி மீனா எந்திரிச்சு கிறிஸை காணான்னு தேடிக்கிட்டு ரோகிணி ரூம் கிட்ட வராங்க. இப்போ ரோகிணி ரூம்குள்ளே இருந்து அவங்க வெளியில் வந்துடுறாங்க. கிறிஸ் ஏன் எங்கேயும் வெளியில் போகிறேன், உனக்கு எது வேணாலும் கேளு, நான் கொடுக்குறேன், அந்த ரூம்க்குலாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கத்து ரோகிணி அப்படியே அந்த கவலையில் இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. மீனா முத்துவும் வந்துடுறாரு. இப்போ பார்த்தா இன்றைக்கி நீ லீவ் போட்டு பாட்டியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கும்போது லீவ் லெட்டர் எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது மெயிலில் அனுப்பணும், இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முத்துக்கு தான் படிக்க தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முத்துவை வந்து கிண்டல் பண்ணி விஜயா பேசுகிறாங்க, மனோஜ் பேசுகிறாங்க. இந்த பக்கத்து பேசினாலும் ரோகிணி வந்து அந்த லீவ் லெட்டர் எழுதி கொடுக்குற விஷயமா அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மீனாவும் கேட்டுட்டு இருக்காங்க. ரவி சுருதியும் இருக்கிறாங்க. இப்போ இதுக்கடையில் பார்த்தோம்னா முத்து வந்து நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, படிக்க விடாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரவி சொல்கிறாங்க. இப்போ முத்து வந்து பழைய கதையை பேச ஆரம்பிக்கும் போது அண்ணாமலை அப்படியே தடுத்து நிறுத்தி பழசெல்லாம் எதுவும் பேசாத அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை மீனா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது பழைய ஸ்டோரி என்னங்கிறது நமக்கெல்லாம் தெரியல, அந்த ஃப்ளாஷ்பேக் இப்போ வரைக்கும் வரல. ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் ரோகிணி வந்து எழுதி கொடுக்குறேன்னு வந்து இப்போ எழுதும்போது அவங்க பேரை போட்டு எழுதிடுறாங்க. அதை மனோஜ் பார்த்துடுறாரு. ஏன் இந்த மாதிரி உன் பேரை போட்டு எழுதுறாங்க போது அவசரத்தில் எழுதும்போது என் பேரை போட்டு எழுதிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சமாளிச்சிடுறாங்க. ஒரு மாதிரியாக கதை போய்கிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ கிறிஸ்துவும் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ விஜயா வந்து டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறாங்கல்ல பார்வதி வீட்டில். அங்கே பார்த்தா அந்த ரதி தீபன் 2 பேர் இருக்காங்கல்ல. இப்போ ரதி பார்த்தா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. என்ன ஏதுன்னு பார்க்கும்போது பக்கத்தில் இருந்து டாக்டர் வந்து என்னன்னு பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற விஷயம் சொன்னதுமே இப்போ பார்த்து சொன்னதுமே பார்வதிக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே மீனாவும் அந்த விஷயத்தில் வான் பண்ணாங்க, முத்துவும் வான் பண்ணதுனால பார்வதி கிட்ட தான் இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு போனாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த விஷயம்லாம் புரிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதோட பார்த்தோம்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே விஜயா இந்த பக்கத்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. டாக்டர்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் போக சொல்லிட்டாங்க. இப்போ பார்வதி பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த தீபன்றதையும் சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ பார்வதி வந்து விஜயாவோட முகத்தில் தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. விஜயா அப்படியே பயந்து போய் தான் எந்திரிச்சு உட்காடுறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் பார்த்தது தான் முக்கியமான ஒரு மூமெண்ட்டை காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.